வேதனைப்படுவான் வேதனைப்படுவான் திருமத்தம் சொல்றாரு. அரசியலே வேதனைப்படுவான், ஆட்சி அதிகாரத்தில் வேதனைப்படுவான். அரசியல் நல்லவர் தான், நேர்மையானவர் தான். அரசியல் பேர் நடந்து கொண்டு இருக்கிறது, இவருக்கு தான் கெட்ட பேரு, அதை வச்சு வேதனைப்படுவாரு. ஆட்சியில ஊழலற்றவர், சுத்தி உள்ளவங்க ஊழல் செய்வாங்க. குதிரை படத்துக்கு பணம் முதல் போட்டுருப்பாங்கல்ல, முதல் எடுக்கணும்ல, அவங்க ஊழல் செய்வாங்க, அது வேதனைப்படுவார். அரசியல் வேதனைப்படுவான், ஆட்சியில் வேதனைப்படுவான். இது என் தேவனாய கர்த்தர், கடவுளின் தீர்க்க தரிசனம், என்னுடைய என் வார்த்தை அல்ல. சரி, இவ்வளவு சொல்றாருல, கடவுள் சொல்லிட்டு இருக்காருல்ல, இவ்வளவு என்கிட்டையும் சொல்லணும். நான் யார்? என்கிட்டையும் சொல்லணும். கடவுள் வேறான்னு சொல்லக்கூடாதா? உலகத்திலேயே என்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறார். கடவுள் தீர்க்க தரிசனம் உலகத்துல ஒரே கடவுள் சொல்லி இருக்கிறார். நிறைய சொல்லிட்டு வராரு. எதற்காக? நான் யார்? ஆதியிலே பரமனிலே இருந்தவன். இது கடவுள் சொன்ன வார்த்தை. இயேசு கிறிஸ்துவை போல பரமனிலே இருந்தவன் நான். அவரால் கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்டவன். அதிலிருந்து பார்க்கலாம், ஆபிரகாம், தாவீது, மோசே,